யாராச்சும் என் மேலே அந்த டைம் கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த மேக்ஸ் பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வர்றது டாக்டர் தான். சேம் எனக்கும். வீட்டில் கேட்டேன் ஃபார் நீட் கோச்சிங். அம்மா சொன்னாங்க அவுட் ஆஃப் 600 550 above ஸ்கோர் பண்ணு அப்படின்னு. அந்த டைம் நியூ சிலபஸ் வேறு. அந்த சிலபஸ்க்கு எனக்கு 500 above எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரிசல்ட் வந்துச்சு 488 மார்க். எனக்கு அது அந்த புது சிலபஸ்க்கு நல்ல மார்க் தான். ஆனால் வீட்டில் கொஞ்சம் மார்க் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சாங்க. அப்படியே அப்பா பக்கம் பார்த்தா, நீ காலையிலேருந்து நைட்டு வரை படித்தே இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ணியிருக்க, நீட்லாம் எத்தனை வருஷம் படித்து எழுதுகிறவங்களுக்கே கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அந்த லைன் 2020 சொன்னது. ஆனால் இப்போ 2025 நான் இன்னும் மறக்கலை. என் மேலே ஒரு பாயிண்ட் பிலீஃப் யாராச்சும் வச்சு என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம், எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைப்பேன். இப்போவுமே எல்லார் லைஃப்லேயும் இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கும் கண்டிப்பாக. நம்மளை நம்ப ஒரு பாயிண்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அப்பா அம்மாவாக இருந்தீங்கன்னா பிலீவ் யூர் சில்ட்ரன்ஸ். அவங்களுக்கு ஒரு சான்ஸாச்சும் கொடுங்க, ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே. வாட்ஸ் ராங் இன் இட்? ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? உங்கள் பார்ட்னர் நான் இது பண்ணலாம் இருக்கேன்னு சொல்கிறாங்களா? நீயா இதெல்லாம் நீ பண்ணிட மாட்ட அப்படின்னு சொல்லாதீங்க. ட்ரை பண்ணு, உன்னால் முடியும்னு அவங்கள நம்புங்க. இன் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்கு பதிலாக என்கரேஜ் பண்ணலாம். இந்த பிலீவ்ங்கிற வார்த்தையில் நிறைய பேரோட ஆசைகள் அடங்கியிருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்காமலே அவங்கள நம்பாமல் இருக்காதீங்க. வித்தவுட் ஈவன் சீயிங் வாட் சம்மோன் இஸ் கேப்பபிள் ஆஃப், டோன்ட் டிஸ்பிலீவ் தம். நீங்கள் நம்புங்க, அவங்களே நம்ப வைங்க. பிலீவ் தம் அண்ட் அலோவ் தம் டு பிலீவ் themselves. Ask yourself, believing is not wrong, right?